அடிப்படையில் இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்து போட்டார்கள் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது அவரே எப்படி சொல்றாருன்னா, கையெழுத்து போடுவதற்கு முன் வந்தார்கள், அப்புறம் யூட்டன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் நாடாளுமன்றத்தில் சொன்ன விஷயம். முன் வந்தாங்க அப்படிங்கும் பொழுதே கையெழுத்து போடலைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று, இந்த கையெழுத்து போட முன் வந்தாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு 3 லெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் அவர் பிடிச்சிக்கிறாரே தவிர அதுக்கு அடுத்தடுத்து நடந்த சப்சீக்வெண்ட் கம்யூனிகேஷனை அவர் கைவிட்டுறாரு. முதல்ல என்ன பண்றாங்கன்னா, பிஎம்ஸ்ரீங்கிற அந்த பள்ளிக்கூடத்தை தமிழ்நாடு அரசு நிராகரிக்குது. ஏன்னா நீங்க அதை என்இபிங்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது அந்த எம்ஓயூலயே இருக்கக்கூடிய விஷயம், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில். இப்போ இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் வேணும்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். அந்த ஒப்பந்தத்தினுடைய பிரைமரி கண்டிஷன் என்னன்னா, அந்த மாநிலம் என்இபியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அதனால நம்ம பிஎம்ஸ்ரீ வேண்டான்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம என்இபியை வேண்டான்னு சொன்ன காரணத்தினால. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஎம்ஸ்ரீக்கான நிதியை நிறுத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 20-25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்த கல்வி நிதி, எஸ்எஸ்ஏ மூலமா வந்துட்டு இருந்த கல்வி நிதியையும் சேர்த்தே நிறுத்துகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, நீங்க பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்கல, அதனால நாங்க வந்து எஸ்எஸ்ஏக்கு நிதி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு என்ன ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்கன்னா, நாங்க பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்கிறோம், எப்படி ஏத்துக்கிறதுங்கிறது குறித்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறோம், அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஏத்துக்கிறோம். இதுதான் மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் எழுதின கடிதம். 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவங்க சொல்ற அந்த நம்பர். இதற்கு பிறகு என்ன அப்படின்னா, கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பிஎம்ஸ்ரீக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் போட்டுக்கிற அந்த ஒப்பந்தத்தில் ஒரு திருத்தத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறது. அந்த எம்ஓயூவை அமெண்ட் பண்றோம். என்ன அமெண்ட்மெண்ட்னா, என்இபியை ஏற்றுக்கொள்வது கட்டாயம்ங்கிற அந்த சரத்து இருக்குல்ல, அந்த சரத்தை வந்து நம்ம டெலீட் பண்றோம். அப்ப டெலீட் பண்ணி திருத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். எப்ப அனுப்பி வைக்கிறோம்னா, 2024ஆம் ஆண்டு 7வது மாசம் 6ஆம் தேதி அனுப்பி வைக்கிறோம். அந்த திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்க பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்கிறோம், திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்க முடியாது. இதுதான் கம்யூனிகேஷன்.